ஒரு பெரிய செழிப்பான காட்டின் ஓரத்தில் அழகான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் அருண் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் நல்ல மனதுடன் இருந்தாலும் ஒரு பழக்கம் மட்டும் அவனுக்கு சிக்கலாக இருந்தது. ஏதாவது ஒன்றை செய்ய முயற்சி செய்து பார்த்தவுடனே கைவிட்டு விடுவான். தோல்வி என்றாலே அவன் மனசு உடைந்து போய்விடும். ஒரு நாள் பள்ளி முடிந்து வீடு திரும்பும்போது அருண் வழியில் ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தான். ஒரு சிறிய எறும்பு தன்னை விட பல மடங்கு பெரிய ஒரு சர்க்கரைத் துண்டை தூக்கிக் கொண்டு மேடையில் ஏற முயற்சி செய்து கொண்டு இருந்தது. எறும்பு ஒரு தடவை ஏறும்போது சர்க்கரை சறுக்கி கீழே விழுந்தது. அது மீண்டும் எடுக்கிறது, மீண்டும் முயற்சிக்கிறது. அருண் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனதில், இது ஏன் கைவிடவில்லை? நான் இருந்திருந்தால் ஒரே தடவையிலேயே விட்டிருப்பேன் என்று எண்ணம் வந்தது. எறும்பு 10 தடவை முயற்சி செய்தது. 15 தடவை முயற்சி செய்தது. 20 தடவையில் அது சர்க்கரையை தூக்கி மேடையில் மேல் கொண்டு சென்றது. இவ்வளவு தக்கதாயும் எறும்பு முடியாம. இவ்வளவு பெரிய முயற்சி. அவன் எறும்பை பார்த்து மெதுவாக கேட்கும் மாதிரி சொன்னான். சின்ன எறும்பே, நீ எப்படி இவ்வளவு முயற்சி செய்கிறாய்? அதற்கு யாரும் பதில் சொல்லவில்லை. ஆனால் அந்த காட்சி அவனுக்கே ஒரு பதில். அந்த நாளிலிருந்து அருண் ஒரு மாத்திரம் கொள்ள முடிவு செய்தான். பாடத்தில் சிரமமாக இருந்தாலும் கைவிடவில்லை. விளையாட்டில் தோற்றாலும் மீண்டும் பயிற்சி செய்தான். சித்திரம் வரைய கற்றுக்கொள்ளதில் தொடர்ந்து முயற்சி செய்தான். சில மாதங்களில் அருண் முன்னேற ஆரம்பித்தான். அவனுடைய ஆசிரியரும் பெற்றோர்களும் பெருமையாக பார்த்தார்கள். ஒரு நாள் பள்ளியில் முதலிடம் பெற்றான். அவனிடம் ஆசிரியர் கேட்டார், இவ்வளவு முன்னேற காரணம் என்ன? அருண் புன்னகையுடன் சொன்னான், எறும்பின் பாடம் மாஸ்டர்.